ஆ ஓ என்ன காலையிலே தடபுடலான விருந்து. தடபுடலான விருந்து இல்லை, சும்மா கிச்சடி தான். ஆமாங்க, இந்த பாரு. அம்மா, ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? ராகி கிச்சடி பண்ண போகிறேன். என்னம்மா இவ்வளோ இருக்கு? ஆமாம். இங்க பாருங்களா, ஏ அப்பா. அம்மா, ஓ காலையிலே இதான் டிஃபனா? ஆமாம். அம்மா, ஓ இதுக்கு என்னென்னம்மா தேவை? கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் இருந்தால் போதும். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். ஏன்னா ரொம்ப நாளாச்சுலம்மா அந்த மாதிரிலாம் கிச்சடிலாம் சாப்பிட்டு. ஆமாம். அதுவும் இல்லாமல் ராகி கிச்சடிலாம் வந்து உடம்புக்கு நல்லது தானேம்மா? நல்லது, அவ்வளோதான். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா, ஓ என்ன காலையிலே தடபுடலான விருந்து. தடபுடலான விருந்து இல்லை, சும்மா கிச்சடி தான். ஆமாங்க, இந்த பாரு. அம்மா, ஓ இந்த கிச்சடிக்கு வந்து என்னென்னம்மா தேவை? வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, இருந்தால் பீன்ஸு, கேரட்டு கூட போட்டுக்கலாம். ஓ, சிம்பிளாக பண்ணலாம். பண்ணிடலாம். ஒரு சிலவங்க தக்காளிலாம் போடுவாங்களாம்மா? எல்லாமே போடுவாங்க, நம்ம போட வேணான்னு இருக்கேன். சரி. தக்காளி வேணான்னு. அம்மா, ஓ கிச்சடி அந்த சேமியா ஊற வைக்கணுமே, எப்போ ஊற வைப்பா? இதை இப்போ ஊற வச்சிடும். அது ரொம்ப நாளைக்கு ஊற வேணாம், சும்மா கொஞ்சம் நாளைக்கு ஊறினா போதும். ஓ, ஊற வச்சுட்டு தான் அவிக்கணுமாம்மா? ஆமாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். வெங்காயம் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக அரிஞ்சுப்போம். ஓ, பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு 2 வெங்காயம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், சின்ன வெங்காயம். ஆமாம். பாருங்கள், இப்போ எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி ராகி சேமியாவை கொஞ்சம் ஊற வச்சுப்போம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இப்போ கொட்டி விடும். லைட்டாக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அது ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ராகி சேமியாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் அதிகமாக ஊறக்கூடாதுல்ல, அதுக்காக ஊற வச்சு பதமாக எடுத்தாச்சு. இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை போட்டு அவிச்சு எடுத்துப்போம். அவிச்சு எடுத்துகிட்டு தான் அப்புறமா தாளிக்கணும். இப்போ இட்லி பானையை போட்டுருவோம். இதை அள்ளி வச்சிருவோம்.
மூடிடும். ராகி சேமியா வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இதோட இறக்கி வச்சு எண்ணெய் சட்டியை போட்டு தாளிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. என்ன செய்யணும், எண்ணெய் சட்டியை போட்டு எல்லாம் வெங்காயம் நகரெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா இதை போட்டு தாளிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடும். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சிட்டு கடலப்பருப்பை போட்டுருவோம். கடலப்பருப்பு சேர்ந்துட்டு இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா செவந்துட்டு இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். பச்சை மிளகா நல்லா செவந்துச்சு. இப்போ பீன்ஸை போட்டுருவோம். பச்சை மிளகா நல்லா செவந்துட்டு இப்போ இதை போட்டுருவோம், பட்டாணியை போட்டுருவோம். கேரட்டை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கும், கொஞ்சம் உப்பை போட்டு அதோட சேர்த்து வதக்கிப்போம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதோட அவிச்சு வச்ச ராகி சேமியாவை கொட்டி அதோட சேர்த்து கிளறிடுவோம்.
அம்மா ஓ கிச்சடி ரெடி ஆகிட்டாம்மா. கிச்சன் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அப்படியே அவ்வளவும் நல்லதுங்க. நல்லா பொல பொலன்னு இருக்குமா? ம் நல்லா பொல பொலன்னு இருக்குது. ஆமாம். அம்மா ஓ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். ஆமாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா ஓ கிச்சடி ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வேற சட்னி வேற. சாப்பிடுமா? எங்கள் ஊரில் தேங்காவே கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக வெறும் பொட்டுக்கலை வச்சு அரைச்சிருக்கேன். ஆமாங்க. எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக போட்டுட்டேன், மற்றபடி எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே தான். அது அவிக்கக்குள்ளே கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கணும், எனக்கு தெரியல. அதிகமாக போட்டுருவேன், உப்பு கரைச்சிடுன்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டேன். ம், கொஞ்சம் உப்பு குறைச்சலாக போயிட்டு. காரம்லாம் ஓகேவாம்மா? காரம்லாம் ஓகே தான். சட்டியில் காரத்தை வச்சுட்டேன், இதில் காரம் கம்மியாக இருந்தாலும் 3 பச்சை மிளகா தான் போட்டேன், அதிகமாக போடலை. நல்லா இருக்கு எல்லாமே. நல்லாயிருக்கு.